போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா 3 விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் செகண்ட், இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டமில் இந்த ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும், ஆர் இந்த ஒரு விஷயத்தை இன்சர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் தேர்ட் திங் என்ன அப்படின்னா, ஒன் காமன் ஃபேக்டர் பிட்வீன் பேரண்ட்ஸ் அண்டு டீச்சர்ஸ். அதாவது இந்த ஒரு காமனான விஷயம் 2 பேருக்குமே பொருந்தும் அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டாப் கம்பேரிங். கம்பேர் பண்ணுறது பேரண்ட்ஸும் பண்ணுவாங்க, டீச்சர்ஸும் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான காமன் ஃபேக்டர் என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி ட்ரஸ்ட்டில் இருந்து இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்கு வந்து சென்னை புக் ஃபேரில் வாங்கியிருந்தேன். ஸோ ஆக்சுவலி நான் சென்னை புக் ஃபேரில் ஒரு 50 புக்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அதில் ஒன் ஆஃப் த புக் தான் இந்த 2 பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அப்படின்ற இந்த புக்கு. இந்த புக் வெறும் 30 பேஜஸ் தான். லைக் இந்த ஹோல் புக்கையுமே ஒரு 5 சென்ட்ரலைஸ்ட் ஐடியாஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஐடியாஸை மட்டும்தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹே ரீடர்ஸ், இட்ஸ் சிவனேஷ் அண்ட் வெல்கம் டு நார்காட்டிக் ரீடர். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஐடியா அப்படின்னா, மித் ஆஃப் லேர்னிங். லேர்னிங் இஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், இட்ஸ் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங். படிக்கிறது வந்து இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம படிக்கலை, புரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறோம். நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா, புரிஞ்சு படிடான்னு சொல்லுவோம். ஆனால் நம்மளை எத்தனை பேர் புரிஞ்சு படிக்கிறோம்? காலையில் எக்ஸாம் அப்படின்னா நைட்டு படிச்சுட்டு போயிட்டு காலைல பேப்பரில் வாந்தி எடுக்கிறது. இதுதான் முக்கால்வாசியான ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, முக்கால்வாசியான ஸ்டாஃப்ஸ்க்கு இது எல்லாமே தெரியும், அந்த பையன் வாந்தி தான் எடுக்கிறான் அப்படின்னு. ஃபஸ்ட்டு டீச்சர் அந்த கான்செப்டை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரெக்டாக கன்வே பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம சொல்லணும். ஒரு ஸ்டாஃப்ஸ்க்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அதை ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒத்துக்கிறதுக்கு ரொம்பவே தயக்கப்படுவாங்க. ஸோ ஸ்டாஃப் அப்படின்றவங்க அந்த மாதிரி தயக்கம் இல்லாமல், ஓகேப்பா எனக்கு இந்த விஷயம் தெரியல, நான் அதை லேர்ன் பண்ணிவிட்டு வந்து நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன், ஆர் நான் உனக்கு வந்து அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம எத்தனை ஸ்டாஃப்ஸ் நம்ம சொல்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ்மே டீச்சர்ஸை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம எதாவது சேட்டப் பண்ணுறது. ஸோ ஃபோக்கஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த மார்க்ஸ். ஓகே, ஸோ ஒரு விஷயம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ அதில் தான் உன்னோட ஃபோக்கஸ் இருக்கணுமே தவிர மற்ற எந்த இடத்துலையும் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனே இருக்கக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒபீடியன்ட்னா என்ன அப்படின்றத சொல்லிக் கொடுங்க. செகண்ட், ஸ்கூல்ஸ் அண்ட் ஹோம்ஸ் ஆர் ஃபெயிலிங் இன் திஸ். அதாவது பள்ளிக்கூடமும் வீடும் இந்த ஒரு விஷயத்தில் ரொம்பவே கோட்டை விடுறாங்க. லேர்னிங் எ சப்ஜெக்ட் இஸ் ஈஸி, பட் கிரியேட்டிங் அன் அட்மாஸ்பியர் ஃபார் லேர்னிங் இஸ் ஹார்ட். அதாவது ஒரு சப்ஜெக்டை ஈஸியாக படிச்சிடலாம், ஆனால் அது படிக்கிறதுக்கான அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணுறது இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரெஷர் குக்கர். ஸோ இப்போ ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த ப்ரெஷர் குக்கர் மாதிரியே ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் இருக்கும். அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணலாம். சைக்கிள் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கும், கோச்சிங் கிளாஸஸ் இருக்கும், டியூஷன் சென்டர்ஸ் போகிறான், ஆன்லைன் கிளாஸ் போகிறான், ப்ராக்டிக்கல் கிளாஸ் அட்டன் பண்ணுறான். ஒரு ஸ்டூடெண்ட் மார்னிங் 5 மணியில் ஏஞ்சதுலேருந்து நைட்டு 10-12 மணி வரைக்கும் கிளாஸ். ஸோ டாப் டு பாட்டம் அவன் லைஃப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸேவே இருந்தால் அவன் எந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுவான்? அண்ட் நீங்கள் எந்த வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் அந்த வீட்டில் போய் கேட்டு பாருங்கள், எங்கெங்க அவனுக்கு டைமே இருக்கிறது இல்லை. ஸோ இந்த ஒரு வார்த்தை எல்லாருமே சொல்லுவோம், டைம் இல்லாமல் அவனை அப்படி போட்டு சாவடிக்கணுமா? அந்த பையனை படிக்கிறதுக்கு ஒரு அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணும். நீங்கள் அவனை வந்து புஷ் பண்ணக்கூடாது. ஒரு சில பேருக்கு ஸ்கூலில் படித்தா நல்லா மண்டையில் நிற்கும், ஒரு சில பேருக்கு வந்து வீட்டில் உட்காந்து படித்தா நல்லா மண்டையில் நிற்கும். ஸ்கூல்லேயும் சரி வீட்லேயும் சரி சேமாக ஃபீல் ஆகக்கூடாது. என்னடா இது, ஸ்கூல்லேயும் படிக்க சொல்கிறாங்க, வீட்டுக்கு வந்தாலும் படிக்க சொல்கிறாங்க, நான் எங்கே தாண்டா ஃப்ரீயாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு ஒரு ப்ரெஷரே இருக்கக்கூடாது. ஹி ஹாவ் டு பி ஃப்ரீ. கொஞ்சம் நேரமாவது நம்ம ஃப்ரீயாக விட்டால் தான் அவனோட மைண்ட் ஃப்ரீ ஆகி கொஞ்சமாவது அவனுக்கு படிக்கிறது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டீச்சர்ஸ் ஆகட்டும் பேரண்ட்ஸ் ஆகட்டும் அவனை ரொம்ப அர்ச் பண்ணாதீங்க. லெட் தெம் லீவ். கொஞ்ச நாள் விடுங்க, அவனே படிப்பான். அவனுக்கே அதோட இம்பார்ட்டன்ஸை புரிய வைங்க. ஓகேவா? அவனோட இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீடிங்கை புரிய வச்சிங்கன்னா ஹி ஆட்டோமேட்டிக்லி ஸ்டார்ட் ரீடிங். தேர்ட் ஐடியா, ஃபியர் ஃபேக்டர் இன் எஜுகேஷன். இந்த ஒரு ஸ்டாஃப் எனக்கு இந்த கிளாஸ் எடுக்கிறதுனால இந்த சப்ஜெக்டில் எனக்கு இவ்வளோ மார்க் கிடைக்கும், ஸோ இந்த ஸ்டாஃப் எனக்கு இந்த கிளாஸ் எடுக்கிறதுனால தான் எனக்கு இதில் மார்க்கே வரல. இந்த மாதிரி ஒரு இன்இக்வாலிட்டி நமக்குள்ளே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ செக்ஷன் பி செக்ஷன் இந்த மாதிரி நம்ம செப்பரேட் பண்ணுறதுனால த ஸ்டூடெண்ட் ஃபீல்ஸ் தட் அவனுக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். ஸோ நம்ம என்னடா உண்மையிலே ரொம்ப படிக்கலையோ அப்படின்ற மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ண விடாமல்
ஸ்டாஃப்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஈக்குவலாக ஹேண்டில் பண்ணோம். ஓகே, அந்த ஸ்டாஃப்ஸ் வந்தால் எல்லாருமே நல்லா படிப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாஃபோட வேலை என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்கள இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அண்ட் நம்ம ஸ்டாஃப்ஸுமே நம்ம அவ்வளோ குத்தம் சொல்ல முடியாது. ஒரு ஸ்டாஃப் மார்னிங் 8 to 9 வராங்க அப்படின்னா மார்னிங் 6 to 7 தான் கிளம்புறாங்க. ஓகேவா? இப்போ அதுக்குள்ளே ஒரு நாளைக்கு 5-6 கிளாஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ் ஒரு 1 hour அப்படின்னா கூட இடையில பிரேக் டைம்னா கூட 6 to 7 hours பர் டே நிற்கிறாங்க. கிளாஸ் ஸ்டாஃபாக இருக்கலாம், ஒரு கிளாஸ் டீச்சராக இருக்கலாம், ஒரு 4-5 சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்மளால் முடிஞ்சது என்ன அப்படின்னா, த ஸ்டாஃப்ஸ் ஹாவ் டு மேக் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் டு ஒபே டு த ஸ்டாஃப். அவங்க சொல்கிறத கேட்கணும். கேட்க வச்சாலே என்ன வேணால் பண்ண வைக்கலாம். ஓகே, நீ ஃபஸ்ட்டு லிசன் பண்ணணும். ஒரு ஸ்டாஃப் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் டு லிசன். அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கணும். ஓகே, அந்த ஸ்டாஃப் வந்தால் எவ்வளோ தான் அவர் என்னை லிபரலாக விட்டாலும் அவர் இதை சொன்னால் நான் கண்டிப்பாக செய்வேன். ஓகேவா? அவர் வந்துட்டார், நான் சத்தியமாக செய்ய மாட்டேன்லாம் இருப்பானுங்க. ஸோ உங்ககிட்ட அந்த ஒரு பயம் இருக்கணும். அந்த தான் அவங்க வீட்லேயும் நீ எவ்வளோ தான் உங்கள் வீட்டில் ஃப்ரீயாக விட்டாலும் அப்பா சொல்லிட்டா பயப்படுவோம். ஸோ அதே மாதிரி தான் இதுதான் வந்து ஃபியர் ஃபேக்டர் இன் எஜுகேஷன். அண்ட் தென் ஃபோர்த் ஐடியா என்ன அப்படின்னா, ஸ்டாப் கம்பேரிங். அவன் 100 மார்க் வாங்கிட்டான், நீ ஏன்டா 98 வாங்கியிருக்க. இந்த வேர்டை வந்து எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். வீடாக இருந்துச்சுன்னா பக்கத்து வீட்டு பையன் 500க்கு 498 மார்க் எடுத்திருக்கான், நீ என்ன கழட்டுறியான்னு நம்ம அப்பா தான் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கம்பேரிசனை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். கம்பேரிசன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அவனை கேட்டதெல்லாம் செஞ்சார், நீ என்ன செஞ்ச, இந்த கேள்வி நமக்குள்ளே வரும். ஸோ அவங்க கொடுத்த அந்த சஃபஸ்டிகேஷன் உன்னால் கொடுக்க முடியா, அட்லீஸ்ட் நீ அந்த அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணியா, ஆர் எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸை உன் பையனுக்கு நீ புரிய வச்சியா. கம்பேரிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டாலே அந்த இடத்துல ஒரு 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 டிஸ்கம்ஃபர்ட் வந்துடும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும், உங்கள் பசங்களை வேறு யார் கூடயுமே கம்பேர் பண்ணாதீங்க. ஸ்டாஃப்ஸே நம்ம கம்பேர் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் நீ 100 மார்க் எடுத்த, ஏன் இப்போ 5 மார்க் போச்சு அப்படின்னு நம்மளே கேள்வி கேட்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எந்த இடத்துல நீ ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லு. ஸ்டாஃபாக இருந்தனா அந்த ரூட் காஸ்க்கு தான் நீ போகணும். தென் இந்த கம்பேரிங் வந்து நமக்கு எதில் ஆரம்பிக்குது அப்படின்னா ஆம்பிஷனில் ஆரம்பிக்குது. சின்ன வயசில் நம்மளோட பேரெல்லாம் சொல்லிட்டதுக்கப்புறம் வாட் யூ வாண்ட் டு பிகம், ஐ வாண்ட் டு பிகம் அ டீச்சர், ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர், ஐ வாண்ட் டு பிகம் அ லாயர், ஐ வாண்ட் டு பிகம் அ போலீஸ், அந்த மாதிரி நம்ம எல்லாருமே சொல்லிட்டு வரோம். ஸோ அப்படியே இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம இப்போது சின்ன வயசில் நம்ம சொன்ன அதே ஆம்பிஷனில் தான் இன்னும் இருக்கோமா. ஒரு பையன் ஒரு ப்ரொஃபஷனை அவன் சின்ன வயசில் ஒரு ஆம்பிஷனாக சொல்லிட்டான் அப்படின்னா அதை அவன் லைஃப் டைம் கொண்டு போகாதீங்க. ஒரு சில பேர் பர்சீவ் பண்ணுறவங்க இருப்பாங்க, பட் முக்கால்வாசி பேர் அப்படி இல்லை இல்லையா. அந்த பையனை லெட் இட் பி ஃப்ரீ. அவனை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டால் தான் அவனுக்கு என்ன வருன்றதை அவனால் கண்டுபிடிக்க முடியும். அவனை போட்டு அர்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவனுக்குள்ளே இருக்கவன் செத்து போயிடுவான். இந்த 5th டாபிக் என்ன அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள். த மோஸ்ட் இக்னோர்டு டாபிக் இன் அவர் ஸ்கூல் டேஸ், செக்ஸ் எஜுகேஷன். ஸோ இந்த செக்ஸ் எஜுகேஷனை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இஃப் வி டோன்ட் டீச் செக்ஸ் எஜுகேஷன் இன் ஸ்கூல், someone will teach and not in the right way. ஸ்டாஃப்ஸ்க்கும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, இதை பற்றின ஓப்பன் டாக் நடக்கணும். செக்ஸ் எஜுகேஷனை ஸ்கூலில் பேசுகிறது வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணணும். நாம் இன்னமும் பயந்துக்கிட்டு இருக்கோம். கிளாஸில் சரி ஆர் ஸ்கூலில் சரி பேசுகிறதுக்கு ரொம்ப தயக்கப்படுறோம். ஈவன் ஸ்டாஃப்ஸே அந்த சாப்டர்ஸை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஒரு விமனை எப்படி ட்ரீட் பண்ணணும், எதனால் இந்த ப்ராசஸ் நடக்குதுன்னு பயாலஜிக்கலாக, சைக்காலஜிக்கலாக நாம் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிய வைக்கணும். நாம் புரிய வைக்கல, போர்னோகிராஃபி ரொம்ப நல்லா புரிய வைக்கும். ஸோ போர்னோகிராஃபி வர்றதுக்கு முன்னால் நீங்கள் புரிய வைக்கணும். நான் சொன்ன அந்த 5 சென்ட்ரலைஸ்ட் ஐடியா இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த புக்கில் என்னுடைய ஃபேவரட் கோட் ஒன்று இருக்குது. அந்த கோட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ பார்க்கலாம். யுவர் மைண்ட் இஸ் கிரேட்டர் கெப்பாசிட்டி தென் த கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் இஸ் ஜஸ்ட் அ மிஷின் வித் அக்யூரசி. சிம்பிளாக ஒரு மொபைல் ஃபோனை நம்பி இருக்காத, ஒரு டிவைஸை நம்பி இருக்காத. பிகாஸ் மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஜஸ்ட் அ மிஷின் வித் அக்யூரசி. அது அக்யூரசியை கொடுக்குற மிஷின் தானே தவிர உன்னோடைய இன்டெலிஜென்ஸை ப்ரூஃப் பண்ணுற மிஷின் கிடையாது. அந்த டிவைஸை கண்டுபிடிச்சதே இந்த மாதிரி ஒரு கிரேட் மைண்ட்ஸ் தான். ஸோ நீ வந்து ஒரு கிரேட் மைண்டாக க்ரியேட் ஆகணுமே தவிர அக்யூரசியை ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஒரு உண்மையை ஸ்டாஃப்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லா புரிய வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த புக்கை படிச்சுட்டு எனக்கு வந்து ஒரு ஃபைனல் தாட் ஒன்று சொல்லணும்னு தோணுது. என்ன அப்படின்னா, ஸ்டாஃப்ஸ் ஹாவ் டு கிரியேட் திங்கர்ஸ், நாட் ரொபாட்ஸ். ஒழுங்காக படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், செத்து போகணும். இந்த ஒரு சைக்கிளில் தான்
முக்கால்வாசி பேர் இருக்காங்க. பட் உனக்குள்ளே இருக்க இந்த க்ரியேட்டிவிட்டியை உன் ஸ்டாஃப் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா யூ வில் பிகம் பெட்டர். இதை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இஃப் யூ லவ் அ ஃப்ளவர் டோன்ட் ப்ளக் இட், இஃப் யூ லவ் யுவர் சில்ட்ரன் டோன்ட் லிமிட் தம். ஸோ அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுங்க. அவன் ஒரு விஷயம் ஓகேடா ஒரு 4 ஃபீல்டு சொல்கிறான், ஓகேடா தம்பி இது வேண்டாம் இது சூஸ் பண்ணுன்னு சொல்லி நீ அவனை கைட் பண்ணலாமே தவிர நீ இதுதான் படிக்கணும்னு அவனை இன்செக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? லைக் அதனால தான் வந்து இப்போ டாக்டர் பையன் டாக்டர் தான் படிக்கணும், பெரியவன் இன்ஜினியரிங்கு சின்னவன் இன்ஜினியரிங்னு சொல்லாதீங்க. பெரியவனுக்கு என்ன வருதோ பெரியவன் படிக்கட்டும், சின்னவனுக்கு என்ன வருதோ சின்னவன் படிக்கட்டும். பேரண்ட்ஸோட இயலாமையை பசங்க கிட்ட திணிக்காதீங்க. எஜுகேஷன் சிஸ்டம் ஆகட்டும், பேரண்ட்ஸ் அண்டு டீச்சர்ஸோட கம்யூனிகேஷன் இன் ஸ்கூல்ஸ் ஆகட்டும், இது வந்து நான் வந்து ஒரு 0.1% தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டாபிக் வந்து மிகப்பெரிய ஒரு ஓஷன் மாதிரி. ஸோ இதில் பேசணும் அப்படின்னா பேசிக்கிட்டே போகலாம். இந்த புக்கில் என்னென்ன மேட்டர் சொல்லியிருக்காங்களோ ஸோ அதை பற்றி மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்டு ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் நான் கேட்ட மாதிரி இந்த ஒரு விஷயத்தை நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் இன்சர்ட் பண்ணால் அதை சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் புக் ரிவ்யூஸ் அண்ட் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம நார்கோடெக் கைடை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நான் இங்க் அண்ட் திங்க் அப்படின்ற ஒரு புக் கிளப் ரன் பண்ணிட்டு வரேன். ஸோ அதோடைய வாட்ஸ்அப் பப்ளிக் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான புக் ரிவ்யூ வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் சிவனேஷ்.